Welcome to our channel SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா பண்ண அந்த பன்னீர் ஃப்ளவர்ஸ் வித் ரப்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, பர்த்டே பார்ட்டி வருது அப்படின்னா ஒரு யூனிக்கான டெசர்ட் சர்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். அமுலில் பன்னீர் க்யூப்ஸ் கிடைக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 பன்னீர் க்யூப்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் உங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்குது, பைப் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இந்த மாதிரி நல்லா சுற்றி பைப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சீல் பண்ணிவிடுங்க. நார்மலாக பன்னீரோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான். நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பன்னீரில் இருக்க அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு 2 நிமிஷம் தான் குக் பண்ணேன். நல்லா 2 சைடுமே கோல்டன் கலரில் மாறின உடனே எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நமக்கு இதுக்கு தேவையான சுகர் சிரப் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சர்க்கரை பாகு லைட்டாக சூடாறின உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சர்க்கரையில் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளோட பன்னீர் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் சுகர் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இந்த சர்க்கரை பாகில் ஊறும்போது தான் இந்த பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ரப்டி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஆடை படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி 1 கப் பாலை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பன்னீரை ஆல்ரெடி அந்த சர்க்கரை பாகில் ஊற வச்சுருக்கோம். ஸோ அது ரொம்ப ஸ்வீட்டாகிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் சுண்டி நல்லா திக்காகிடும். அண்ட் நம்மளோட ரப்டியும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ரப்டியை பிளேட்டில் ஊற்றிடலாம். அடுத்து இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர், அதை எல்லாத்தையும் வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஃப்ளவர் வித் ரப்டி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது அந்த பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதை ரப்டியோடு சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் வர ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.